ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி புலாவ். இப்போ தக்காளி புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணோம். அதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு அதை சேர்த்துருங்க. அடுத்தது 2 பச்சை மிளகாய், கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாய், அடுத்தது மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் 1, இது கூடவே கொஞ்சம் புதினா இலை, அடுத்தது கொஞ்சம் மல்லி இலை. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம தக்காளி புலாவ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் ஒரு துண்டு பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், ஒரு ஜாதிபத்திரி, ஒரு 5 கிராமு, ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் இப்போ நெய்யில் சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வறுபடட்டும். இதில் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மெலிசா நீல வாக்கில் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்களா. அடுத்தது தனியாத்தூள் 1 டீஸ்பூன், அடுத்தது சால்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இதில் 4 தக்காளி, பெரிய தக்காளி, சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி இப்போ சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, 1/2 மணி நேரமாக ஊற வச்ச பாஸ்மதி அரிசி. இப்போ அரிசியை சேர்த்துருங்க. இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இந்த சொம்பில் 1.25 அளவுக்கு தான் அரிசி எடுத்தேன். அதே சொம்பில் 2.5 சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நம்ம. சால்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டீம் அடங்கட்டும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். ஒரு விசில் வந்த உடனே ஸ்டீம் எடுத்துட்டு உடனே ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா பாஸ்மதி அரிசின்றதால சாப்பாடு குழைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, தக்காளி புலாவ் ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கு வந்து நம்ம ஆனியன் ரைத்தாவோ இல்லைன்னா காராபூந்தி ரைத்தாவோட வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.